அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி காயத்ரி மீதான தாக்குதல் காட்சிகள் அதிர்ச்சி அளிக்கிறது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டத்தில் ஓட்டுநர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் நடத்திய போராட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தை தடுக்க முற்பட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த பெண் காவல் துணை கண்காணிப்பாளருடைய தலைமுடியை போராட்டக்காரர்கள் பிடித்து இழுத்து தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை சுட்டிக்காட்டி பதிவு செய்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது எனவும், மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கே பணியின் போது தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்றும் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது கலவரம் ஏற்படாமல் தடுக்க முற்பட்ட பெண் துணை கண்காணிப்பாளர் காயத்ரி அவர்களை போராட்டக்காரர்கள் தலைமுடியை இழுத்து தாக்க முயன்றதாக வரக்கூடிய காட்சிகள் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், தற்போதைய ஆட்சியில் சட்டத்தின் மீது எந்த விதமான பயமும் இன்றி யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற அச்சமற்ற அவல நிலையில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக விமர்சனம் செய்திருக்கின்றார். அருப்புக்கோட்டை பெண் காவல் துணை கண்காணிப்பாளர் காயத்ரியை தாக்கிய சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனி சீருடையில் உள்ள காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தும் தைரியம் யாருக்கும் வராத அளவிற்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தி இருக்கின்றார். காவல்துறையினர் உட்பட தமிழ்நாட்டில் அனைவருக்குமான பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துமாறு முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய விமர்சனத்தை, குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இனி வரக்கூடிய நாட்களில் சீருடையில் உள்ள காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய தைரியம் யாருக்கும் வராத அளவிற்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்.